வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மை கோகனட் விஸ்டம். தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை. வாரம் ஒரு பதிவாக தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற தலைப்பில் எனது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு. இன்று பாண்டிச்சேரியில் இருந்து திருமதி மஞ்சு பார்கவி அவர்கள் தென்னையை பற்றிய சிறப்புகளையும் பயன்களையும் ஆன்மீகம் வாயிலாக நம்மிடம் பகிர்ந்துள்ளார். வாங்க பதிவை கேட்டு கொண்டாடலாம். வணக்கம் அன்பர்களே, நான் மஞ்சு பார்கவி, பாண்டிச்சேரியிலிருந்து. நான் என் கணவர் மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் தனியாக பாண்டிச்சேரியில் இருக்கோம். நான் சுற்றி சொந்த பந்தங்களோடு வளர்ந்தவ. இப்போது தனியாக இருப்பது ஒரு காலத்தோட கட்டாயம். பட் ஐ லைக் டு பி வித் மை ஃபேமிலி. உறவுகளுடன் இருப்பதே ஒரு சுகமான சுவைதான் இல்லை. நான் பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்கேன். பிகாம் வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு அறிவிட்டது. எம்பிஏ ஃபினான்ஸ் என் கணவர் என்னை ஊக்குவிச்சது. நான் எம்பிஏ ஃபினான்ஸ் படித்ததாலோ என்னவோ நான் என் வீட்டை நிர்வாகம் பண்ணுறேன் அஸ் அ ஹோம் மினிஸ்டர். காலத்தின் கட்டாயத்தினால இன்றைக்கி என் 2 மகள்களுக்கு நல்ல அம்மாவாக, நல்ல ஆசானாக, என் கணவருக்கு நல்ல மனைவியாக, நிதி மந்திரியாக, என் குடும்பத்துக்கு நல்ல ஆலோசகராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம குறிஞ்சி பாட்காஸ்டில் நான் என்னோட தென்னையுடன் கூடிய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஆரம்பிக்கலாமா? தென்னை எப்படி வாழை தலை முதல் அடிவரை நமக்கு உபயோகப்படுதோ அதுபோல் தென்னை மரமும் நம்மளுக்கு தலையிலேருந்து அடி வரைக்கும் உபயோகமாகுது. எங்கள் அப்பா தாத்தாலாம் கேரளாவை சேர்ந்தவங்க. அதனால் இயற்கையாகவே எங்கள் வீட்டில் தேங்காயோட பங்கு அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டு சமையலில் பொரியல்லேருந்து கடலைக்கறி வரைக்கும் அனைத்திலும் நாங்கள் தேங்காய் சேர்ப்போம். நம்ம பண்டிகை அனைத்திலுமே தேங்காய் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சாமி நைவேத்தியத்துலேருந்து சமையல் வர எல்லாத்துலேயும் அதோட பங்கு அலாதியானது. எங்கள் வீட்டோட பின்புறம் தென்னை மரம் வச்சுருந்தோம். அதுலேருந்து எங்களுக்கு தேங்காய் நிறைய கிடைக்கும். அதை நாங்கள் சமையலுக்கு, எண்ணெய் காய்ச்சறதுக்கு இப்படி நிறைய உபயோகப்படுத்துவோம். எங்கள் பாட்டி நாங்கள் சின்னவங்களாக இருக்கும்போது என் தலையில் வலிய எண்ணெய் தேய்ப்பாங்க, தேங்காய் எண்ணெயை. அப்போ பார்த்தா எனக்கு கருத்து நீண்ட தலைமுடி இருக்கும். அப்போல்லாம் எண்ணெயும் சுத்தமாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் இப்போது அப்படி சுத்தமாக இருக்கிறதில்ல, நிறைய கலப்படம் இருக்குது. ஆனால் நம்ம குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலில் நம்மளுக்கு சுத்தமான கொப்பரையை கொண்டு சுத்தமான எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அதை நம்மளுக்கு தரதுனால நம்மளுக்கு அது எடிபிளாகவும் இருக்குது, நம்ம தலைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி. தற்போது நான் என் மகள்களுக்கெல்லாம் அந்த எண்ணெயை தான் பயன்படுத்துகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, தலைமுடியும் நல்ல அடர்த்தியாக வருது. தென்னம்பூ தென் தமிழகத்தின் பண்டிகைகளில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. எஸ்பெஷலி நம்ம ஐயப்பன் பூஜைகளில் அதனோட பங்கு ரொம்ப அலாதியானது. அதை மடல் பிரித்து வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காலத்தை பொக்கே கூட தோற்றுறோன்னா பார்த்துக்கோங்களேன். ஐயப்பன் பூஜைன்னொன்னே ஞாபகம் வருது. நம்ம தமிழ்நாட்டில் 2 மாதத்தில் தேங்காயோட உபயோகமும் ஜாஸ்தியாக இருக்கும், விலையும் ஜாஸ்தியாக இருக்கும். அது எந்த மாதம்னா கார்த்திகையும் மார்கழியும். அந்த 2 மாதமும் சபரிமலைக்கு மாலை போட்டு மக்கள் எல்லாம் சபரிமலைக்கு போவாங்க. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் இருமுடி கட்டி எடுத்து செல்வாங்க. அதில் நெய் தேங்காய் என்பது ரொம்ப பிரதானம். அதை செய்யறதுக்கு சில வழிமுறைகள் கடைபிடிக்கிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? பரசுராமனால் நிர்ணயம் செய்யப்பட்ட புண்ணிய பூமி தான் கேரளம். அங்கே தான் ஆதிசங்கரரும் அவதரித்தார். அத்தகைய சிறப்புமிக்க கேரளாவில் சபரிமலை வீட்டு இருக்குது. ஐயப்பனை தரிசனம் செய்கிறதுக்காக எல்லாரும் 41 நாள் விரதம் இருப்பாங்க. அப்படி அவங்க செல்லும்போது இருமுடி கட்டி எடுத்து செல்வாங்க. அதில் நெய் தேங்காய் என்பது பிரதானம். தேங்காயில் 3 கண் இருக்கும். அதில் ஒரு கண்ணில் துளையிட்டு அதன் வழியாக நெய்யை ஊற்றி அடைத்து இருமுடியை எடுத்து செல்வாங்க. இதை செய்யறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அது என்னன்னா, முக்கண் கொண்ட தேங்காய் சிவஸ்வரூபம். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண்ணோடு சேர்த்து 3 கண்கள் உண்டுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுபோல் தேங்காயிலையும் 3 கண் இருக்குது. மேற்பகுதி கொஞ்சம் புடைச்சி இருக்கிற மாதிரி உள்ள தேங்காயை தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுத்த தேங்காயை ஒரு நாள் முழுசும் நீரில் ஊற வச்சு அதன் மேற்பரப்பில் உள்ள தோலை சீவி வழவழப்பாக மாற்றுவாங்க. மேற்பரம் உள்ள கண்ணை கத்தியால் குடைஞ்சு உள்ளிருக்கும் தண்ணியை வெளியே எடுப்பாங்க. நெருப்பு தணலில் சாம்பிராணி போட்டு அந்த புகையை குடைந்து எடுத்த கண்ணின் வழியாக உள்ளே விட்டு நீர்ப்பசையை முற்றிலுமாக போகும்படி செய்வாங்க.
அப்புறம் திறந்திருக்கும் கண் பகுதியை சிறு கார் கொண்டு அடைச்சி வைப்பாங்க. தொடர்ந்து இடுமுறி கட்டும் நாள் அன்னைக்கு கார்க்கை அகற்றிட்டு தேங்காயில் பசுவின் நெய்யை அடைச்சி மீண்டும் கார்க்கை கொண்டு மூடிடுவாங்க. பசுவின் நெய்யானது விஷ்ணுவின் சொரூபம். அப்படி அடைக்கப்பட்ட நெய் தேங்காயை பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜீவாத்மாவான நாம் எடுத்துகிட்டு போகிறோம். தலையில் சுமந்தபடி மும்மூர்த்திகளின் சொரூபமான சபரிமலை ஐயப்பனை நாடி நம்ம செல்கிறோம்ல, அதை உணர்த்துகிற தத்துவம் தான் இதுவாகும். சிவா விஷ்ணு பிரம்மா ஸ்வரூபமாக சுமந்து வரப்பட்ட நெய்யை ஞானமூர்த்தியாக இருக்கும் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். இதன் மூலம் மும்மூர்த்தி சொரூபமான ஐயப்பனின் அருளை பெற்று பாவங்களை தொலைச்சு மோட்ச நிலையை அடையலான்றது ஐதீகம். தேங்காயின் மேலோடுன்ற பகுதி தான் நம்முடைய உடல். அந்த தேங்காய்க்குள்ளே விடப்பட்டிருக்கும் நெய் என்பது நம் உடலில் உள்ள உயிர். உடலுக்குள் உயிரான தேங்காயும் அதனுள்ள இருக்கிற நெய்யையும் பத்திரமா எடுத்து சென்று ஐயப்ப சுவாமியின் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற நெய்யை ஐயப்ப சுவாமியின் அபிஷேகத்துக்கு உபயோகிக்கிறாங்க. அதாவது, ஐயப்ப சுவாமியே, உன் பக்தனாகிய நான் உடலையும் உயிரையும் உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறோம். அதாவது, ஐயனே, முழுமையாக உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அது அபிஷேகம் முடிஞ்சதும் தேங்காயை சபரிமலை ஐயப்ப சன்னிதானத்தில் இருக்கிற கணபதியின் சன்னதிக்கு எதிரே உள்ள ஹோமகுண்டத்தில் எரிஞ்சிடணும். அதாவது, நம் உயிரை ஐயப்பன் சுவாமிக்கு வழங்குகிறோம், உடலை அக்னிக்கு அர்ப்பணிக்கிறோம். அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை பிரசாதமாக வழங்குவாங்க. இந்த அபிஷேக நெய் பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்முடைய இல்லத்தில் இருக்கிறவருக்கும் அக்கம் பக்கத்தினவருக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கணும். இதனால என்னதுன்னா, தீராத நோயும் தீக்கும். இந்த நெய் தீய சக்திகளெல்லாம் அழிச்சிடும். அதனால இந்த பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆஞ்சநேயர் கோவிலில் மட்டத்தேங்காய் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. இங்கே பாண்டிச்சேரி வில்லியனூர் ஆஞ்சநேயர் கோவிலில் இந்த வழிபாடு இருக்குது. அதே மாதிரி பெங்களூரில் உள்ள ஒரு கோவில்லையும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னென்னா, நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும். நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷன் வரணும், நம்மளுக்கு ப்ரமோஷன் வரணும், அப்புறம் நம்ம வீடு கட்டணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்கும். ஏதாவது நம்ம வேண்டுதலை நம்ம மனசார நினச்சிட்டு சுவாமிக்கு ஒரு மட்டத்தேங்காய் வாங்கி அங்கே உள்ள கோவிலில் கொடுத்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுவாமி சன்னதியில் அதை கட்டி வைப்பாங்க. நம்ம வேண்டுதல் நிறைவேறினோடனே போய் கேட்டோம்னா, என் வேண்டுதல் நிறைவேறிச்சு, அந்த தேங்காயை திருப்பி தாங்க அப்படின்னா அவங்க அந்த மட்டை தேங்காயை நம்மளுக்கு திருப்பி தந்துடுவாங்க. அந்த தேங்காயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது ஒரு விதமான ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள மட்டை தேங்காய் வழிபாடு. தென்னை மரத்தோட மற்றொரு சிறப்பு என்னென்னா, அதற்கு கிளைகளே இருக்காது. இன்னொரு செடி வளர்க்கணும்னா நாம் தான் வைக்கணும், அதை தானாக வளராது. தென்னையை மக்கள் எல்லாரும் தென்னம்பிள்ளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா தென்னையோட வளர்ப்பு ஒரு நாளும் கைவிடாது. நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு பயன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தென்னை மரத்தோட பயன்களை பற்றி சொல்லணும்னா, முதல்ல இளநீர். அதில் உள்ள நீர் நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதன் வலிக்கைய புட்டிங் மாதிரி இருக்கும். அதனை வச்சு இளநீர் புட்டிங், இளநீர் பாயாசம் போன்றவற்றை செய்யலாம். இளநீர் பாயாசம் தான் இருக்கிறதுலே ஈஸியான பாயாசம். அந்த தேங்காய் பால் எடுத்து அதனோட இளநீரை ஊற்றி வழுக்க சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பரிமாறினா இளநீர் பாயாசம் ரெடி. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. அடுத்து தேங்காய் முதல்ல நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம். எல்லா பூஜையிலையும் முக்கிய பங்கு வகிக்குது. கடவுளுக்கு படைக்கும்போது அழுகி இருந்தால் அதை நான் அபசகனம்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, அது நல்லா வளர்ந்து முத்தின தேங்காய், அதனால அபசகனம்லாம் வராது. நம்ம எந்த காரியம் நினச்சி நாம் அதை உடைச்சோமோ அதை சித்தி பெறுன்றதுக்கு தான் அது. அதே மாதிரி நம்மளோட கண் திருஷ்டியெல்லாம் நீங்கும். தேங்காய் பால் சாப்பிட்டா வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணும். நம்ம வீட்டிலலாம் ஒரு பழக்கம் உண்டு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், இல்லை ஏதாவது வெளியூர் போகிறோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல ஒரு சுவாமிக்கு பிள்ளையாருக்கு தேங்காய் எடுத்து வைப்போம். சதற்காயின்னு பேர். அதை அருகில் இருக்கிற உள்ள பிள்ளையார் கோவில்லையோ இல்லை நம்மளுக்கு இஷ்டமான பிள்ளையார் கோவில்லையோ அந்த காரியம் முடிஞ்சதும் கொண்டு போய் கொடுத்து அதை சுவாமி பாதத்தில் வச்சு அதை நம்ம உடைக்கிறோம். இதை சதற்காயின்னு சொல்லுவோம். சில பேர் 1, சில பேர் 10, சில பேர் 20, 100, 108, 1008 இந்த மாதிரிலாம் கூட உடைப்பாங்க. அது அவங்களோட வேண்டுதலை பொறுத்து. சின்ன வயசில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு தடவை வெளில போயிருந்தாங்க. அப்போ நான், என் தங்கச்சி, அப்புறம் எங்கள் கசின்ஸு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கமர்கட் செஞ்சோம். தேங்காய், வெல்லம் இதெல்லாம் போட்டு அடுப்பில் வச்சு கிண்டினோம்.
கமர்கட் நல்லா தான் வந்துச்சு. ஆனால் அந்த பாத்திரத்தை தான் எங்களால் தேய்க்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பட் அந்த மாதிரி காலங்கள்லாம் இப்போ திரும்பி வரவே வராது நம்மளுக்கு. எங்கள் வீட்டில் தேங்காய் இல்லாமல் பொரியல் இல்லை. பொரியலில் கண்டிப்பாக தேங்காய் பூ போட்டு தான் நாங்கள் இறக்குவோம். அப்புறம் தேங்காய் துவையல் ஒரு பத்திய சாப்பாடுனே சொல்லலாம். தேங்காய் சட்னி கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அவியல் கண்டிப்பாக விசேஷ நாளில் இருக்கும் எங்கள் வீட்டில். அதனோட சுவையே ரொம்ப அலாதி. அதில் எல்லா நாட்டு காய்கறிகளும் அடங்கியிருக்கும். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியும் கூட. எல்லா காயும் நறுக்கி வேக வச்சுட்டு நாட்டு காய்கறி, அது என்னென்ன காய்கறினா கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, இப்படி எல்லா காயும் போட்டு அதை வேக வச்சுட்டு தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அதை அரைச்சிட்டு அப்புறம் கடைசியாக இறக்கும்போது தயிர் விட்டு இறக்கினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் குழம்புன்னு எங்கள் பாட்டி ஒன்று செய்வாங்க, திருநெல்வேலி ஸ்பெஷல். அதில் தேங்காய், காஞ்ச மிளகா, அரிசி, வெந்தயம் இதெல்லாம் வறுத்துட்டு அதை நல்லா அரைச்சிக்கணும். புளி ஊற போட்டு அந்த புளியில் காய்கறி ஏதாவது போட்டு கொதிக்க வச்சு இந்த தேங்காயை அரைச்சதையும் அதில் போட்டு பொங்கி வந்தவுடனே இறக்கினா தேங்காய் குழம்பு ரெடி. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயும் கடுகு, கருவேப்பிலை இதை போட்டு செஞ்சோன்னா அப்பப்பா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த குழம்புக்கு என் மகள்களோட பள்ளி கல்லூரியில் பெரிய ஃபேனே இருக்குது. நான் தனியாக ஒரு டப்பாவில் கொடுத்து விடுவேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக. அந்த பசங்களோட அம்மாலாம் எனக்கு ஃபோன் பண்ணி ரெசிபிலாம் கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து கொப்பரை. காய்ந்த தேங்காயை தான் நம்ம கொப்பரைங்கிறோம். கர்நாடகாவில் இந்த கொப்பரையை வச்சு தான் பிசிபெல்லாபாத்துன்னு பண்ணுறாங்க. செம்மையாக இருக்கும் பிசிபெல்லாபாத். நம்மளும் பண்ணுறோம்ல, நல்லாயிருக்கும். கொப்பரையிலேருந்து தான் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம். நம்ம சுதர்சனா சொன்னால் நல்ல கொப்பரையாக இருந்தால் தான் அதோட எண்ணெய் குவாலிட்டி நல்லா இருக்குமா. கொப்பரையோட வித்து தான் வந்து அந்த எண்ணெய்க்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. ஆமாம் இல்லை, நல்லதாக இருந்தால் தான் நல்லதாக கிடைக்கும். அப்புறம் சிரட்டைக்கு இப்போ இருக்கிற மவுசு அம்மா, அதை நல்லா பாலிஷ் பண்ணி கரண்டி மாதிரி கப்பு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஏற்றுமதி கூட பண்ணுறாங்க போல். ஒரு பொருளை மதிப்பு கூட்டினா எவ்வளோ மதிக்கப்படுதில்ல. தென்னை ஓலையை பயன்படுத்தி தோரணம், கிடுக்கு, அதாவது தட்டி செய்வாங்க. தோரணம் இல்லாத கல்யாணங்களும் இல்லை, ஃபங்க்ஷன்களும் இல்லை. கிடுக்கு தட்டியை வச்சு என்ன செய்வாங்கன்னா கூரை ஓய்வாங்க. இன்னும் சில கிராமத்தில் பாத்ரூமே இந்த தட்டி வச்சு தான் செய்கிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் அந்த ஈக்குகளெல்லாம் வச்சு விளக்குமாறு செய்வோம் ஆனுவல் லீவில். வேறு என்ன வேலை? முக்கியமாக இன்னொரு வேலை இருக்குது, கிரிக்கெட் விளையாடுறது. அன்றைக்கி எங்கள் கிரிக்கெட் பேட்டே இந்த தென்னை மட்டையால் தான் இருக்கும். அப்பா அதை செதுக்கி பேட் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. காசே செலவில்லாத பேட்டு. அது ஒரு கணக்காலம்தான், திரும்ப வராது. நாங்கள் எங்கள் கசின்ஸ் எல்லாம் விளையாடுவோம், ஆளுக்கு ஒரு பேட் எடுத்துக்கிட்டு. ஜாலியாக இருக்கும். இப்போல்லாம் 1000 2000 கொடுத்து பேட் வாங்கினாலும் அந்த சந்தோஷம் வராதில்ல. எங்கள் வீட்டு கொல்லைப்புறம் ஒரு வெந்நீர் அடுப்பு இருந்துச்சு. அதில் எரிக்க தென்னை மட்டை, தேங்காய் நார் இதெல்லாம் போட்டு தான் எரிப்போம். என் பாட்டி வீட்டில் மாடு வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு கம்பு, தென்னை போன்றவற்றை வேக வைக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம், இந்த அடுப்பை தான். இந்த அடுப்புலேருந்து வர சாம்பலை வச்சு பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுவோம். என்விரான்மெண்ட் சேஃப், நோ கெமிக்கல் அண்ட் நோ வேஸ்டேஜ் டூ. எங்கள் தாத்தா சம்மர் ஆனாலே விசிறி வாங்கிட்டு வந்துடுவார் எல்லார் வீட்டுக்கும். அப்புறம் சித்திரை திருவிழாவில் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. போய் வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு சுகமான நினைவு. அந்த கூட்டத்தில் அடித்து பிடிச்சி வாங்கணும்ல. இப்போ அங்கே கூட நிறைய பிளாஸ்டிக் விசிறிஜை தான் தராங்க. பரவாயில்ல, காலம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம குறிஞ்சி இப்போது நல்ல சுத்தமான ஆர்கானிக்கான எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு தராங்க. அவங்க பணி சிறக்கட்டும். சுதர்ஷனாவை எனக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும். 2 பேரும் ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ். அவள் ஒரு குட் சோல். அவள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வாய்ப்பு தந்த சுதர்ஷனாக்கு என்னோட நன்றிகளும் கூட. நன்றி சுதர்ஷனா. அன்புடன் மஞ்சு பார்கவி. என் தோழி எனக்கு ஆசையாக கொடுத்த இன்றைய பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பதிவு இங்கு இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும். பிரைவேட் மெசேஜ் மூலமாக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம்.
நீங்களும் குறிஞ்சி கோல்ட் பிரஸ்ட் விர்ஜின் கோகனட் ஆயிலை வாங்க விரும்பினால் குறிஞ்சி.com என்ற இணையதளம் மூலம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் மூலம் ஆர்டர் செய்து பெறலாம். விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மை கோகனட் விஸ்டம், தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை. நன்றி, வணக்கம்.